நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மதுரை செல்லூர் பகுதியில் இருக்கிறோம். செல்லூர் மார்க்கெட்டு போகக்கூடிய ஒரு மெயின் ரோட்டில் இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய மக்கள் சாக்கடை நீரில் தினந்தோறும் வாழுகின்ற ஒரு சூழ்நிலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 தடவை புகார் பண்ணிட்டோம். மதுரை மாநகராட்சிகிட்ட ஒரு 1000 தடவை புகார் பண்ணிட்டோம். எங்கள் பகுதியில் சாக்கடை ஓடுது, இதனால் பொதுமக்களுக்கு நோய் தொற்று வருது அப்படின்னு சொல்லி புகார் பண்ணிட்டோம். இந்த அரசாங்கம் எதை பற்றியும் கண்டுக்கிறதே இல்லை. மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற நோக்கத்தில் அரசாங்கம் செயல்படுது. நாங்கள் பல முறை புகார் கொடுத்துருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தை திருநாள், தமிழர் திருநாள். இன்னைக்கு இந்த சாக்கடையில தான் நாங்கள் பொங்க வைக்கக்கூடிய சூழ்நிலை. எங்கள் வீட்டு வாசலில் சாக்கடை ஓடுது. பல முறை புகார் கொடுத்துட்டோம். தமிழருடைய பாரம்பரியத்தை காக்கிறோம்ன்றீங்க, தமிழருடைய வீரத்தை காப்பாற்றுறோம், ஜல்லிக்கட்டு நடத்துறீங்க, பல கோடி ரூபா செலவு பண்ணுறீங்க. ஆனால் ஒரு சாக்கடையை உங்களால் சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இதுதான் தமிழருடைய நாகரிகமா, தமிழருடைய பண்பாடா, தமிழருடைய கலாச்சாரமா? இதை நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்க. இன்றைய தற்காலத்தில் என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன பிரச்சனை, இதனால் நோய் பரவுது. நாங்கள் சின்ன பிள்ளைகளை, குழந்தைகளை வச்சுருக்கோம், வயசானவங்களை வச்சுருக்கோம், முதியோர்களை வச்சுருக்கோம். எல்லா தடவையும் ஒவ்வொரு தடவையும் புகார் பண்ணி அழுத்து போயிட்டோம். மதுரை மாநகராட்சி 200 கோடி ஊழல் முறைகேடுல புகாரில் உள்ளே போயிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரிகளும் ஜெயிலில் போயிட்டாங்க. அவங்க மேலே வழக்கு இருக்குது. இன்னைக்கு மதுரை மாநகராட்சி முன்னாள் மேயர் பதவியை ராஜினாமா பண்ணி போயிட்டாங்க. இப்போ மதுரை மாநகராட்சியே எந்தவித செயல்பாடு இல்லாமல் இருக்குது. மதுரை மாநகராட்சிக்கு ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா, வருஷத்துக்கு 400 கோடி ரூபா மக்கள்கிட்ட பணம் பெறுறீங்க. ஆனால் நாங்கள் பாருங்கள், உங்கள்கிட்ட நாங்கள் வரி பணம் கொடுத்துட்டு சாக்கடை நீரில் பொங்க வைக்கிறோம். தமிழருடைய பாரம்பரியத்தை எந்த மாதிரி இந்த அரசாங்கம், இந்த மக்கள், அரசு அதிகாரிகள் செயல்படுறாங்க பாருங்க. ஒரு சாக்கடை ஒரு நல்ல நாளில் எங்கள் வீட்டில் நிம்மதியாக பொங்க வைக்க முடியாத சூழ்நிலை தான் மதுரை செல்லூர் பகுதியில் இருக்குது. அதனால் உடனடியாக இந்த சாக்கடை பிரச்சனைக்கு தீர்வு காணணும். வருகின்ற தேர்தலில் இந்த சாக்கடை பிரச்சனையை சரி பண்ணலைன்னா நாங்கள் தேர்தலை புறக்கணிப்போம். சமூக ஆர்வலர் சங்கரபாண்டியன், மதுரை செல்லூர், தமிழ்நாடு சாக்கடை ஒழிப்பு கட்சி. நன்றி, வணக்கம்.